எப்படியாச்சு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நான் பார்த்தே ஆகணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சீக்கிரமா கீழே இறங்கி வா. நான் இன்னைக்கு உன் வீட்டோட ரிப்போர்ட் கார்டு பார்க்கணும். கண்டிப்பா ஆண்டவரே, வாங்க என் வீட்டுக்கு. வாங்க ஆண்டவரே, இங்க வந்து உட்காருங்க. சாப்பாட்டுக்கு ஆயத்தம் பண்ணட்டுமா ஆண்டவரே? சரி, அது இருக்கட்டும். எங்க உன் வீட்டோட ரிப்போர்ட் கார்டு? ஆண்டவரே, இதுதான் என் வீட்டோட ரிப்போர்ட் கார்டு. ஆனா இத உங்க கையில கொடுக்கறதுக்கு முன்னால, எல்லாருக்கும் முன்னால வச்சு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. நன்றி 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 ஆண்டவரே. சரி, அவர் சொன்னதை கேட்டியா? நீ ஆபிரகாமின் குமாரனா? ஆமா ஆமா, என்ன கூட ஆபிரகாமின் குமாரன் சொல்லிட்டாரு. சகே, ஒண்ணு தெரியுமா? இயேசு கூட ஆபிரகாமின் குமாரன் தான். அப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா ஆயிட்டீங்க, அப்படித்தானே? ஓ, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். பிள்ளைகளே, சகேயுவுக்கு இயேசுவை பார்க்க ஆசை இருந்துச்சு. அதோட அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசையும் இருந்துச்சு. மட்டுமா, இயேசுவுக்கு முன்னாடி நின்று தவற அறிக்கை செய்யவும் ஆசை இருந்துச்சு. அதனால இயேசுவும் சகேயோட பழைய ரிப்போர்ட் கார்டை கிழிச்சு போட்டதால அவரோட வீட்டுக்கு ரட்சிப்பும் வந்துருச்சு. எவ்வளவு சந்தோஷம்! இயேசுவும் சகேயோட பழைய ரிப்போர்ட் கார்டை கிழிச்சு போட்டுட்டாரு. இதனால அவனோட வீட்டுக்கு ரட்சிப்பே வந்துருச்சு. எவ்வளவு சந்தோஷம்! சரி, இப்போ உன்னோட ரிப்போர்ட் கார்டு எங்க இருக்கு? நீ கூட உன் பழைய ரிப்போர்ட் கார்டை இயேசுவோட கையில கொடுத்துட்டு நீ செய்த தவறுகளை இயேசுவிடம் சொல்லி அறிக்கையிட்டேன்னா இன்னைக்கே உனக்கும் உன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும்.